ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல தி அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர். ஸோ அந்த ஃபுல் சீசனையுமே ஒரே வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த சீசன் வந்து தமிழ்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துருங்க. ஏன்னா உண்மைக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லுமே பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவதார்னு சொன்னால் சொல்லவா வேணும், சின்ன வயசில் கார்ட்டூனில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, அதுவும் 90s கிட்ஸோடைய நிறைய பேருடைய ஃபேவரட் சீரிஸ் வந்து இதாக தானே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கார்ட்டூன் கதையை நம்ம லைவ் ஆக்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும்? பங்கமாக இருக்கும்ல. ஆனால் என்ன, கார்ட்டூன் அளவுக்கு மேட்ச் ஆகலைனாலுமே நல்லா தான் இருக்கும். சரி வாங்க, எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம கதைக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரே ஒரு சின்ன லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறான். அவனுடைய கையில் ஒரு ஸ்க்ரோல் இருக்குது. அது போக அவனை பின்னாடி இருந்து நிறைய இந்த ஃபயர் பெண்டர்ஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க. இவனும் அவங்க கிட்ட இருந்து போராடி தப்பிச்சு போகிறான். ஸோ அப்படி தப்பிச்சு போகும்போது இவனுடைய சக்தியை யூஸ் பண்ணுறான். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியுது இவன் ஒரு எர்த் பெண்டர்ன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தப்பிச்சு ஓடி வந்ததும் இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா போகலான்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த ஃபயர் நேஷனுடைய ஆளுங்க இவனை அட்டாக் பண்ண. ஸோ இங்கேருந்து ரெண்டு பேராலையும் தப்பிச்சு போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்க்ரோலை தூக்கி அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு வால் மாதிரி ரெடி பண்ணிட்டு, நீ இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பு, இதை நம்ம ராஜா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த ஃபயர் நேஷன் ஆளுங்க கூட சண்டை போட. ஆனால் அவனுங்க இவனை அசால்ட்டாக பிடிச்சி அந்த ஃபயர் நேஷனுடைய அரசன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபயர் லாடை பார்த்ததுமே இந்த எர்த் பெண்டர் வந்து, உங்களுடைய நினைப்பு இனிமேல் ஒர்க் ஆகாது, நான் அந்த ஸ்க்ரோலை எங்கள் ஆள்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் நேரம் எங்கள் எர்த் கிங்டம்கிட்ட போய் கொடுத்துருப்பான், அதனால நீங்கள் எங்கள் மேலே போர் தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த ராஜா வில்லத்தனமா, அதுதான் எனக்கு வேணும், நான் உங்களை திசை திருப்பி நான் அட்டாக் பண்ண போகிறது வேற ஒருத்தங்களை ஏர்னாமெண்ட்ஸை தான் நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனை அப்படியே எரிச்சிடுறான். ஸோ இப்போ தான் தெரிய வருது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த அவதார் வந்து ஏர்னாமெண்ட்ஸில் இருக்கிறதுனால ஏர்பெண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடூரமாக அழிக்கலான்ற மாதிரி இந்த ஃபயர் நேஷன் லார்டு வந்து பிளான் போட்டிருக்கான்னு. இப்போ அடுத்தது பேக்ரவுண்ட் வாய்ஸில் இந்த மாதிரி பல லட்சம் வருஷமா இந்த பூமியில மொத்தம் சக்தி வாய்ந்த 4 நாடுகள் இருந்துச்சு. நீரை கட்டுப்படுத்துறவங்க வாட்டர் ட்ரைப்னு சொல்லப்படுவாங்க, நெருப்பை கட்டுப்படுத்துறவங்க வாட்டர் நேஷன், ஏரை கட்டுப்படுத்துறவங்க ஏர்னாமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிலத்தை கட்டுப்படுத்துறவங்க எர்த் கிங்டம். இந்த 4 கிங்டமும் எப்போதுமே சண்டை இல்லாமல் அமைதியாக வாழ்றதுக்கு காரணம் அவதார்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். ஸோ அவதார்ன்றது யாருன்னா, இந்த 4 சக்தி வாய்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 4 விதமான பவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து இந்த அவதாருக்கு உண்டு. ஸோ இந்த அவதாரில் தான் எல்லாருமே சரிசமமாக இருக்கிறாங்க. அது போக ஒவ்வொரு அவதார் வந்து மறையும் போது அவங்களுடைய சோல் வந்து அப்படியே அடுத்த அவதாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். என்னன்னா வரிசை முறையில் தான் அடுத்த தேசத்துல வந்து அவதார் வந்து பிறப்பெடுப்பாரு. இப்போ நீர் தேசத்துல அவதார் வந்து தோன்றியிருந்தா அடுத்த அவதார் வந்து நிலம் தேசத்துல தோன்றுவாரு. அப்படி அவர் மறையும் போது அவருடைய சோல் வந்து அடுத்த அவதாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் சைக்கிள் வந்து நடந்துட்டு இருக்க. இப்போ அடுத்தது அவதார் வந்து ஏர்னாமெண்ட்ஸ் தேசத்துல வந்து தோன்றியிருக்காரு. அது போக இந்த ஃபயர் நேஷன் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆசைனா அவங்க தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஃபயர் கிங்டம்ல இருக்கிற இந்த ராஜா என்ன பிளான் போட்டிருக்காருன்னா, அடுத்த அவதார் ஏர்னாமெண்ட்ஸ்ல தான் தோன்றுவாரு. ஆனா அங்க யார் அவதார்ன்ற மாதிரி இன்னும் அறிவிக்கல. அதனால ஏர்பெண்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம்னா நம்மளை தடுக்கிறதுக்கு அவதார்னு ஒருத்தன் வரமாட்டான். ஸோ நம்ம நிம்மதியா அந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு இப்போ ஏர்பெண்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. இது தெரியாம இருக்கிற அந்த ஏர்னாமெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. இங்க தான் அப்படியே நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோடைய பேரு ஆங். அது போக ஹீரோ 12 வயசுலயே அவனுடைய ஏர் பெண்டிங் ஸ்கில்ல மாஸ்டர் ஆனவன். அது போக இவர் தான் ஹீரோடைய மாஸ்டர் குருன்னு சொல்லி ஆகலாம். அது போக இந்த அடுத்த அவதார் வந்து ஏர்னாமெண்ட்ஸ்ல தானே தோன்ற போறாரு. அது வேற யாருடைய உடம்புலயும் இல்ல, நம்ம ஹீரோடைய உடம்புல தான். ஆனா அதை பத்தி இனிமே நம்ம ஹீரோவுக்கு அந்த மாஸ்டர் சொல்லியிருக்க மாட்டாரு. அடுத்தது மீட்டிங்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபயர் நேஷனோட ஆளுங்க கட்டுப்பாட்டை மீறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தான் ஹீரோ கிட்ட சொல்லி ஆகணும் அவன் தான் அடுத்த அவதார்னு. ஸோ அவன் எப்போ 3 எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறானோ அப்பதான் ஃபயர் நேஷன் ஆளுங்களை அவனால தடுக்க முடியும். ஏன்னா அவதார் தான் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல. ஸோ மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இவ்வளோ நாளாக சொல்லாமல் விட்டுட்டேன், ஏன்னா அதுக்கான டைம் இப்போ தான் வந்துச்சு, நீ தான் அடுத்த அவதார் அப்படின்னு சொல்ல ஹீரோவே மிரண்டு போய்ட்றான். ஏன்னா ஹீரோவுக்கு இந்த அவதார் மாதிரி பொறுப்பேற்றுக்கிற ஆசைலாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும். இப்போ ஒரு பொறுப்புன்றது வரும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா, என்னால் எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிடுறான். இருந்தாலும் மாஸ்டர் தான் சமாதானப்படுத்தி, ஸோ உன்னால முடியும், நீ சீக்கிரமா அந்த மித்த இருக்கிற 3 எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற பெண்டிங் ஸ்கில்ல வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அடுத்தது ரொம்ப சோகமாயிடுறான். ஸோ இதை பத்தி நான் ஏதாவது முடிவு எடுக்கணும் தனிமையான்னு சொல்லிட்டு அவனுடைய இந்த பறக்கும் காட்டெருமையை கூட்டிட்டு தனியா ஒரு இடத்துக்கு யோசிக்கிறதுக்காக போறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ஏர்னாமெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபயர் நேஷனோட ஆளுங்க ஒட்டு மொத்தமா இவங்களை அழிக்கணுன்ற மாதிரி பிளானோட வந்திருப்பாங்க இல்லையா. அதனால இந்த ஏர்னாமெண்ட்ஸ் எதிர்பார்க்காத டைம்ல அந்த இடத்துக்கு வந்து இந்த ஏர்னாமெண்ட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கூட
எதிர்பார்த்திருக்காததுனால அவங்க எல்லாருமே பயங்கரமா அடி வாங்குறாங்க. கடைசியில ஒட்டுமொத்த ஏர் பெண்டர்ஸையும் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் நேஷனோட ஆளுங்க வந்து அழிச்சிடுறாங்க. அதே டைம்ல இங்க தனியா திங்க் பண்ணலான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு ஏதோ தப்பா தோணுது, நம்ம சீக்கிரமா நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல சோ அந்த பறக்கிற மிருகமும் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போறதுக்குள்ளேயே கடல் சீற்றத்தால போக முடியாம அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துருது. சோ தண்ணிக்குள்ள விழுந்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே பிரகாசிக்கிறான். அதோட அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த ஃபயர் நேஷன் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் தப்பிச்சு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத இடத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா இவன் பேரு சாக்கோ. இவன் தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி. ஏன்னா இவனுடைய அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருப்பாரு. அது போக இவ தான் இவனுடைய தங்கச்சி. இவளுக்கு என்னன்னா அந்த வாட்டர் பெண்டிங் பண்றதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து வாட்டர் பெண்டிங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. சோ இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு நாள் அண்ணனும் தங்கச்சியும் 2 பேரும் போட்ல போயிட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமான்றது தேடுறதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய போட் வந்து கட்டுப்பாட்டை மீறி போக ஆரம்பிக்குது. சோ இதனால ஒரு பனிக்கட்டிலேயே மோதி அந்த சைட்ல விழுந்துறாங்க. போட் வந்து அப்படியே மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ள நகர ஆரம்பிக்க அவ்வளவுதான், அந்த போட் மட்டும் போயிடுச்சுன்னா நம்ம இங்கேயே மாட்டிப்போம் அப்படின்னு அண்ணக்காரன் புலம்ப. உடனே தங்கச்சியான ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த வாட்டர் பெண்டிங் வந்து ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா, அதை இங்கேயும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த இடமே அதிருது. அப்ப இவங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா சைனிங்கா ஒரு பனிக்கட்டி வந்து இருக்கும். அந்த பனிக்கட்டியும் அதிர்ந்து அதுல இருந்து ஒரு லேசர் பீம் மாதிரி வானத்தோட போகுது. இவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அதே டைம்ல கடல்ல காமிச்சா கப்பல்ல ஒரு டீம் வந்துட்டு இருக்கும். அவங்களும் இந்த லேசர் பீமை பார்த்துட்டு அவதார் தான் அது, அவனை சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் துள்ளி குதிக்கிறான். சோ இவன் யாருன்னா இப்போ இந்த ஃபயர் நேஷனோடைய ராஜா இருப்பார்ல, அவருடைய பையன் தான் இவன். அவருக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு தகராறா இருக்கும். அதனால வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பான். நான் எப்படியாவது 100 வருஷம் காணாம போயிருந்தேன், அவதார கண்டுபிடிப்பேன், அவனை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுவேன்ற மாதிரி ஒரு சவாலோட அவதாரை தேடி இத்தனை வருஷம் சுத்தி இருந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சுத்தி இருந்திருப்பான். கடைசியில இப்பதான் அவனுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குது. அதே டைம்ல இங்க இந்த ஐஸ் கட்டில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே அவதார் ஃபார்ம்ல வந்து போத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்து ஹீரோயினும் அண்ணக்காரனும் சரி ஓகே இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவதார் இவன் தான். அது போக ஏர் பெண்டர்லயே மிச்சம் இருக்கிற ஒரே ஆளு இவன் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே அந்த ஃபயர் நேஷன் ஆளுங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோவும் கண் முழிச்சிருப்பான். ஸோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்னுடைய மிருகம் எங்க அப்படின்னு பரபரப்பா வெளியில ஓடி வர கரெக்டா இவனுடைய மிருகமும் பாத்தீங்கன்னா பறந்து வருது. இந்த மிருகமும் 100 வருஷமா பனிக்கட்டில உறைஞ்சி போயிருந்திருக்கும். அதே டைம்ல இந்த இளவரசர் இருக்காருல, அதான் ராஜாவுடைய பையன், அவரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. இங்க தான் அவதாரோடைய சிக்னல் வந்துச்சுன்ற மாதிரி. இதை பார்த்த அந்த அண்ணக்காரன் பயங்கர பயப்படுறான். அவ்வளவுதான் ஃபயர் நேஷனோட ஆளுங்க வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க, எல்லாரையும் மறைய வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவதார் இந்த உலகத்துக்கு தேவைப்படும் போது நீ மறைஞ்சு போயிட்ட, நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி வேக வேகமா வெளியில வரான். அதே டைம்ல அந்த இளவரசன் அவனுடைய ஆளுங்களை கூட்டிட்டு இங்க வந்துட்டாரு. வந்து இந்த அண்ணக்காரனை பார்த்து இந்த இடத்துல தான் அவதார் இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை அவனை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு எதுவும் ஆகாது, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட இந்த அண்ணக்காரன் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய வில்லேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போலான்ற மாதிரி வரான். இருந்தாலும் ஹீரோயின் தான் தடுத்து அண்ணா இப்படி பண்ணக்கூடாது, அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா பேச உடனே இந்த அண்ணக்காரனும் வெளியில வரான். சரி நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இளவரசர்கிட்ட முடிஞ்சா என் கூட தனியாளா வந்து சண்டை போடு, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓ அவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறான். சும்மா சொல்லக்கூடாது, வெறித்தனமா சண்டை போட்டு இவனையும் அப்படியே கொல்லலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். வந்து நிப்பாட்டு, உனக்கு நான் தானே தேவை, என்ன கூட்டிட்டு போ, நான் உன் கூட வரேன், இந்த ஊர் மக்களை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா நேர்மையா அந்த ஊரை விட்டுட்டு நம்ம ஹீரோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவனுடைய கப்பலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். கப்பலும் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுது. ஸோ அடுத்தது ஹீரோ அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு சிறையில அடைச்சு வச்சிடுறாங்க. அப்ப அந்த கப்பல்ல இருக்கிற தளபதி வந்து நம்ம ஹீரோ பார்க்க வர்றாரு. ஸோ நம்ம ஹீரோ அவரை பார்த்ததுமே எதுக்கு இந்த ஃபயர் நேஷனோடைய ஆளுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே போர் தொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உலக அமைதியா இருக்கிறது பிடிக்கலையா, ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தளபதி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு 2 காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஃபயர் நேஷனோடைய ஆளுங்க அவங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்த நினைச்சிருக்கலாம், இன்னொன்னு ஃபயர் நேஷனால மட்டும்தான் இந்த உலகம் அமைதியா இருக்குன்ற மாதிரி அவங்க நம்பியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ நைஸா என்ன பண்றான்னா அங்க இருந்து அப்படியே சாவியை அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எடுத்துட்டான். அப்புறம் என்ன அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா அவனுடைய அந்த ஃபிளையிங் ஸ்டிக்கை வச்சு கப்பல்ல இருந்து பறந்து போயிடலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா இதை வந்து அந்த இளவரசன் பார்த்துட்டான். பார்த்துட்டு அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நெருப்பு சக்தியை வச்சு அட்டாக் பண்ண அது கரெக்டா நம்ம ஹீரோ மேல பட்டு மேல இருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுறான். ஐயோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துக்கு
அதுக்கு நம்ம ஹீரோயினும் அண்ணன்காரனும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மிருகத்துக்கு மேலே பறந்து வந்து ஹீரோவை கேட்ச் பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு போகிறாங்க. மறுபடியும் அவன் ஃபயர் பால் விட்டுறான். இருந்தாலும் இந்த வாட்டர் பெண்டிங் நம்ம ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதை வர வச்சு எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க. ஸோ ஹீரோவும் இவங்க 2 பேருக்கும் பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ இப்போ இவங்களால மறுபடியும் அந்த பனி பிரதேசத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே போனால் மறுபடியும் இந்த இளவரசன் வந்துடுவான் இல்லையா. அதனால எங்கே போகிறாங்கன்னா நம்ம ஹீரோடைய இடம் இருக்குல்ல, அதான் அந்த ஏர் நாமட்ஸோடைய இடம், ஸ்டார்டிங் சீனில் கூட அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு வரான். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுமே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அது போக இங்கே இருக்கிற எல்லாமுமே அப்படியே செதறி கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். அது போக அவனுடைய மாஸ்டரோடைய உடம்பு எரிஞ்சு கிடக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே பயங்கர கோவம் வருது. இதனால இவனுடைய அவதார் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். அவனை சுற்றி அப்படியே சூறாவளி மாதிரி வர ஆரம்பிக்க இங்கே இதனால இந்த அண்ணனுக்கும் ஹீரோனுக்கும் பிரச்சனையா இருக்குது. அவங்க மேலே விழுந்து அவங்க செத்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோ அவனுடைய பயங்கர கோவத்தினால அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிட்டான். இருந்தாலும் அவனுடைய மாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வர அப்படியே மெல்ல மெல்ல காமாகி அப்படியே கீழே உட்காந்துற ஹீரோயின் தான் வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த உலகம் அவதார் தேவைப்படும் போது நாங்க இல்ல, அது போக என்னுடைய சக்தியும் அளவுக்கு மீறி போனா என்னால கட்டுப்படுத்த முடியல. 100 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிருக்கணும். முடிக்காதது என்னுடைய தப்பு தான். ஸோ இனிமேலாவது நான் அவதாரா பொறுப்பா இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி அவதாரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இருந்த ஊருக்கு போனா இதை பத்தின ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தது இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கியோசின்ற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு ஐலாண்டுக்கு போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அவதார் வந்து அங்கதான் தோன்றி இருப்பாரு. ஸோ இப்படி இவங்க பிளான் போடும்போது டக்குன்னு இவங்க பைக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தோண உடனே நம்ம ஹீரோ வந்து என்னன்னு பாக்குறான். பார்த்தா ஒரு பறக்கிற மங்கி மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே வித்தியாசமா இருக்கிறதுனால இவங்களுடைய பயணத்துல அதையும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கியோசி ஐலாண்டுக்கு தான் வராங்க. ஸோ இந்த ஐலாண்டை பொறுத்தவரை இவங்க லாஸ்ட் அவதார் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் இவங்க தனியாவே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு எங்கேயுமே போகாம இந்த ஐலாண்டுக்குள்ள மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக வெளி உலகத்துல இருந்து வர்ற யாரையுமே இந்த ஐலாண்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஸோ அதனால ஹீரோடைய கேங் உள்ள வந்ததுமே ஹீரோவை பிடிச்சிட்டு அந்த லீடர்கிட்ட கூட்டிட்டு போக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவதார்னு சொன்னா எப்படி எங்களால நம்ப முடியும் அப்படின்னு சொல்ல அந்த லீடருடைய பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ தான் இல்லம்மா அவதாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல இந்த லீடரும் சரி ஓகே உங்களுக்கு 48 மணி நேரம் டைம், அது வரைக்கும் நீங்க இங்க தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டே பண்ண அலோவ் பண்ணிக்கிறாங்க. அது போக அந்த லீடர் பொண்ணை பார்த்ததுமே நம்ம அண்ணன்காரனுக்கு பிடிச்சிரும். அது போக இங்க இருக்கிற எல்லா வீரங்கனையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவங்க இந்த பெண்டிங் முறையெல்லாம் கத்துக்கல, பதிலுக்கு சண்டை போடுற முறையை தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவனுடைய இந்த ஏர் பவரை வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவ வந்து இந்த வாட்டர் பெண்டிங் வந்து ஃபுல்லாவே கத்துக்கணும்ன்ற ஒரு வெறியில இருக்கா இல்லையா. அதனால அவளுடைய பாட்டி கொடுத்த ஒரு குறிப்பை வச்சு அது மூலமா வாட்டர் பெண்டிங் வந்து கத்துட்டு இருக்கிறா. ஸோ அதே டைம்ல இந்த சைடு இந்த இளவரசரை காமிக்கிறாங்க. அவர் அந்த தளபதி கூட சேர்ந்து பக்கத்துல உள்ள இந்த ஃபயர் நேஷன் இடத்துக்கு போறாங்க. எதுக்குன்னா இவங்க வந்து இந்த அவதாரை மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால ஏதாவது வித்தியாசமா அங்கே நடந்துச்சா அந்த இடத்துல தான் அவதார் இருப்பான் அப்படின்னு ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வரும்போது இளவரசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். இந்த மாதிரி அவதாரை நம்ம கண்டுபிடிச்சது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னோம்னா அவங்களும் நம்ம போட்டிக்கு வந்துருவாங்க அவதாரை பிடிக்கிற போட்டியில. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு தளபதியை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இங்க ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்க அங்க இருந்த அந்த கமாண்டருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. ஏன் நீங்க திடீர்னு இதை பத்தி வந்து விசாரிக்கிறீங்க இளவரசே அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் அவதாரை பத்தி வெளியில தெரிஞ்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை பிடிக்க வந்தோம், அதை பிடிச்சி சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்குன்ற மாதிரி நம்ம தளபதியை வந்து சமாளிக்கிறாரு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருது. அதனால சரி நீங்க இப்போ போங்க, நாளைக்குள்ள நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அவனுடைய ஆளுங்க கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அவங்களுடைய கப்பல்ல இருக்கிற ஆட்கள் கிட்ட ரகசியமா விசாரிங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவங்களும் விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி அவதாரை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவனை மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாங்க போல, அதனால தான் இவங்க வந்து தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த கமாண்டருக்கு தெரிய வர அந்த கமாண்டரும் ஓ இதுதான் விஷயமா, சரி நம்ம இங்க ஏதாவது வித்தியாசமா பார்த்தாங்களா நம்ம பசங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க ஆமா ஒரு பறக்கிற ஒரு மிருகம் வந்து கியோசி தீவை நோக்கி போறத பார்த்தாங்களா அப்படின்னு சொல்ல அடுத்ததே பாத்தீங்கன்னா இவருடைய ஆளுங்களை கூட்டிட்டு அவதாரை பிடிக்க இவர் தனியா கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்கிற இதுக்கு முன்னாடி அவதாரா இருந்த கியோசியோடைய ஸ்டாச்சு முன்னாடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய ஆவி மட்டும் ஆன்மா உலகத்துக்குள்ள போகுது. அங்க அந்த கியோசி அவதார் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இவனும் நிறைய அறிவுரை கேட்கிறான், எப்படி நான் அவதாரா இருந்து நிறைய கண்ட்ரோல் பண்றதுன்ற மாதிரி சொல்ல அவங்களும் நீ 4 வித பெண்டிங் மெத்தடை ஃபுல்லுமே கத்துக்கணும், அது போக உனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்க. இந்த டைம்ல அந்த கமாண்டர் இருக்கான் இல்லையா, அவன் கப்பல்ல அவனுடைய ஆளுங்களை கூட்டிட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு
வந்துடுறான். ஸோ வந்துட்டு இந்த லீடர் முன்னாடி நின்று இந்த மாதிரி இங்கே அவதார் வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அவனை விட்டுட்டீங்கன்னா உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் பதிலுக்கு அந்த லீடரும் அங்கே இருந்த வீராங்கனைகளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ இது இப்படி சண்டை நடந்துட்டு இருக்க இந்த சைடு நம்ம இளவரசரும் தளபதியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எப்படியே கண்டுபிடிச்சி. ஆனால் இவங்களுக்கு தெரியுது இந்த ஸ்டாச்சு பக்கத்தில் தான் அவதார் இருப்பான், அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் மட்டும் தனியாக ஸ்டாச்சு பக்கம் வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து அவனை தடுத்து அவங்க கூட போராடிட்டு இருக்காங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட அந்த கியோசி அவதார் வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய பிரச்சனை வந்துருச்சு, நீ அவதார்னா யாருன்னு கேட்டல, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவி நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள புகுந்து வெளியில வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. நீர் நிலம் காற்று நெருப்புன்னு எல்லாமே அவங்களுக்கு கை வந்த கலல்ல, அதனால அடிச்சு துவம்சம் பண்றாங்க. ஸோ இதை பார்த்த அந்த கமாண்டரும் சீக்கிரம் ஆளுங்களை கூட்டிட்டு இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை விட்டு தப்பிச்சு போக கடைசியில் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பழைய அவதாரும் நம்ம ஹீரோடைய உடம்புல இருந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீடருக்கு வந்து இப்போ ஃபுல்லுமே கன்ஃபார்ம் ஆகிடுது, நம்ம ஹீரோ தான் அவதார் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறான், மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க எங்களுக்கு புது நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா, அதனால அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம அண்ணக்காரனுக்கு அங்க இருந்த லீடர் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கும், இருந்தாலும் பிரியா விடை கொடுத்து அங்க இருந்து அப்படியே அந்த பைசன் மேல உட்காந்து கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த இளவரசரை பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டரை போட்டு திட்டிட்டு இருக்கிறான், நீங்க எப்படி அங்கெல்லாம் போகலான்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நாங்க அவதாரை தேடிலாம் போகல, அங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால அங்க போகும்போது அங்க அவதார் இருந்திருக்கிறாரு அப்படின்னு இவன் ஏமாத்துற மாதிரியே பேசவும், சரி ஓகே அவதாரை பார்த்த விஷயத்தை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இளவரசர் சொல்லும்போது, அப்படியா அப்படின்னா என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க, நானும் உங்க கூட சேர்ந்து அவதாரை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இளவரசருக்கு கோவம் வந்துருது. இருந்தாலும் அந்த தளபதி இருக்கார்ல அவர் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. உடனே சரி ஓகே இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த கமாண்டரும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் நேஷனுடைய லார்ட் இருக்கார் இல்லையா கிங், அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான், இந்த மாதிரி அவதாரை கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி. ஸோ அந்த லெட்டர் அவருக்கு ரீச் ஆக அவர் அப்படியே சந்தோஷப்பட இப்போ அப்படியே அந்த ஃபயர் நேஷன்ல இருக்கிற ஒரு புரட்சி படையை தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா இந்த ஃபயர் கிங் வந்து பண்றது தப்பு, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு, ஸோ அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த கேங்குக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றா. அந்த பொண்ணு ரொம்பவே பிரேவா இருக்கா. ஸோ இவங்களும் அந்த பொண்ணை நம்பி ராஜாவை கொல்றதுக்காக போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த ராஜாவுடைய பொண்ணு தான், அதாவது அந்த இளவரசர் இருக்கார்ல அவருடைய தங்கச்சி தான் அந்த பொண்ணு. ஸோ இதை பார்த்த இந்த புரட்சி படை சாக்காகிறதுக்குள்ளேயே அவங்கள அப்படியே எரிச்சு கொண்டுடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு ஹீரோடைய கேங்க காமிச்சா அவங்க அந்த பைசன் மேல பறந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டைம்ல யாரோ பறந்து போற மாதிரி ஒரு இதை பாக்குறாங்க. பார்த்ததுமே அப்ப ஏர் பெண்டர் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த வழியா போக ட்ரை பண்றான். அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது வேற எதுவும் கிடையாது, எர்த் கிங்டமுடைய ஒரு மிகப்பெரிய சிட்டி தான் அங்க இருக்குன்றத புரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த எர்த் கிங்டம் வந்து இந்த ஃபயர் நேஷன்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த எர்த் கிங்டம் அட்டாக் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அதனால அந்த ஃபயர் நேஷன்ல இருந்து இந்த எர்த் கிங்டம் வந்து தப்பிச்சிருப்பாங்க, ஒரு தனியா பெரிய சிட்டியா அமைச்சிருந்திருப்பாங்க. அது போக இதுக்குள்ள போறதும் ரொம்பவே ஈஸி கிடையாது, கஷ்டமான வேலை. ஸோ எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோடைய கேங்கும் இருக்க டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தனை மீட் பண்றாங்க. இவனுடைய பேரு ஜெட். ஸோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு நைஸா பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த சிட்டிக்குள்ள எல்லாருமே அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக ஃபயர் நேஷனும் இந்த எர்த் கிங்டம் பிடிச்சணுன்றதுக்காக அங்கங்க ஸ்பையும் விட்டுருப்பாங்க போல. அப்போ திடீர்னு ஒரு பாம்பு அடிக்க நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கிறவங்கள காப்பாத்துறான். அது போக ஒருத்தன் பறந்து வந்திருப்பான் இல்லையா, அது ஏர் பெண்டர்லாம் கிடையாது, அது இந்த சின்ன பையன் தான். அந்த டைம்ல அந்த சின்ன பையனுடைய அப்பாவும் ஹீரோடைய கேங்கை பார்த்து நீங்க தான் என்னுடைய பையனை காப்பாத்துனீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் தான் தெரிய வருது இவர் யாருன்னா இந்த எர்த் கிங்டமுடைய ராஜா இருப்பார் இல்லையா, அவருக்கு இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு போல. நிறைய புது விதமான மெஷின்ஸ் எல்லாம் இவர் தான் தயார் பண்ணி கொடுக்கறது. அது போக இவர் மூலமா நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான், அதாவது இந்த எர்த் கிங்டம்ல நிறைய ஸ்பை வந்து சுத்திட்டு இருக்காங்க, எப்பனாலுமே ஃபயர் நேஷன்னால இங்க ஆபத்து வரலாம் அப்படின்னு தெரிய வர நம்ம ஹீரோ என்ன பிளான் போட்டான்னா, சரி ஓகே நான் ஒரு அவதார் இங்க இருந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். ஸோ இங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்போ அடுத்த நாள் மத்தியானம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க இன்ஜினியரா ஒருத்தர் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாருல, அந்த இன்ஜினியர் பார்த்தா அந்த ஃபயர் நேஷனுடைய ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் இதை பார்த்து ஷாக்காகிறா. அப்போ இவர் தான் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஜெட் வந்துடுறான். ஸோ ஹீரோயினை பார்த்து அந்த இன்ஜினியர் ஒரு துரோகி, அது போக அந்த ஸ்பை இருக்கான் இல்லையா அவன் ஃபயர் நேஷனை சேர்ந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஃபாலோ பண்றாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு வந்ததுமே அவனை சுத்தி பிடிச்சிட்டாங்க. ஆனா அவன் ஃபயரை விட்டு இவங்களை அட்டாக் பண்ண பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஜெட் என்ன பண்றான்னா அவனுடைய ஆளுங்களை கூப்பிட எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபயர் நேஷனுடைய ஆளுங்களை அடிச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜெட்டும் நம்ம ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே அந்த ஜெட்டை நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சு போக ஆரம்பிக்குது. அதனால அந்த ஜெட் கூட
கூடயே போக பார்த்தா அவன் இங்க ஒரு தனியா ஒரு புரட்சி படையை வச்சிருக்கிறான். அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வச்சிருக்கிறான் இந்த ஃபயர் நேஷனை எதிர்த்து போராடுறதுக்காக. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த இன்ஜினியருடைய பையனும் பாத்தீங்கன்னா வெடிமருந்து எங்க தயாரிப்பாங்கன்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா ஜெல்லி மாதிரி வெடிமருந்து நிறைய இருக்குது. அது போக பக்கத்துல ஒரு ஜாக்கெட்டும் இருக்குது. அந்த ஜாக்கெட்டை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த ஜாக்கெட் வந்து ஜெட்டோடையது. அப்படின்னா அந்த நாட்டுல அங்கங்க பாம்பு அடிக்கிறதுக்கு காரணம் ஃபயர் நேஷனோடைய ஆளுங்க கிடையாது, இங்க இருக்கிற அந்த ஜெட்டுன்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த அண்ணக்காரனை காமிச்சான். அவன் அந்த இன்ஜினியர் கூட சேர்ந்து நிறைய கத்துக்கிறான். இந்த அண்ணக்காரனுக்கு சயின்ஸ் மேல நிறைய ஆர்வம் போல, அதனால அவரும் நிறைய சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி இவன் ஒரு துரோகி, இவன் தான் அந்த ஃபயர் நேஷன் ஆளுங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா அண்ணக்காரனால நம்ப முடியல, ஏன்னா அவர் ரொம்பவே நல்லவராக இருக்கிறதுனால இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. உடனே ஹீரோயின் அங்கிருந்து கோவமா வெளியில போய் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜெட்டை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய அண்ணனும் ஹீரோவும் சொல்றாங்க நீ தான் வெடிமருந்தை தயாரிக்கிறியாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஜெட்டும் பாத்தீங்கன்னா அதை ஒத்துக்கிறான். ஆமா அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அது போக இங்க இருக்கிற இந்த எர்த் கிங்டமோடைய ராஜாவையும் கொலை பண்ணணும். அதுக்காக தான் இந்த இன்ஜினியர் கொண்டு போற சூட்கேஸ்ல நாங்க பாம்பை மாத்தி அதை ராஜாவை மீட் பண்ண போகும்போது வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு அவனுடைய பிளான் எல்லாம் சொல்ல ஹீரோயின் வந்து மனசோடஞ்சு போயிடுறாங்க. இவனை நம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது அந்த ராஜாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜெட்டோடைய பிளான் எல்லாத்தையுமே இவனுடைய கேங் கிட்ட வந்து சொல்றான். அதே டைம்ல இந்த இன்ஜினியரை காமிச்சா அவர் ஒரு சூட்கேஸ் எடுத்து ராஜாவை மீட் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்போ இடையில ஒருத்தன் வந்து அவர் மேல மோதி அந்த சூட்கேஸை மாத்தி வச்சிட்டான். அது தெரியாம அந்த பாம்பு இருக்கிற சூட்கேஸை எடுத்துட்டு அவரு ராஜாவை மீட் பண்ண போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோடைய கேங் பாத்தீங்கன்னா அது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வராங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம இளவரசன் வந்துட்டான். எங்க போற, உன்னை மறுபடியும் கண்டுபிடிச்சு வந்துட்டேன், உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் இவனை சமாளிச்சுக்கிறேன், நீங்க போய் ராஜாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவங்க கூட பயங்கரமா சண்டை போட இந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் அண்ணக்காரனும் பாத்தீங்கன்னா ராஜா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கரெக்டா அந்த இன்ஜினியர் ராஜா கிட்ட சூட்கேஸை கொண்டு போறான். மேல இருந்து ஒருத்தன் கரெக்டா அம்போட ரெடியா இருக்கிறான் அந்த சூட்கேஸ்ல ஃபயர் பண்றதுக்காக. கரெக்டா அம்பு விடவும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய அந்த வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ணி அந்த அம்பை எப்படியோ அணைச்சிட்றா. அதனால ராஜா எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த இளவரசரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அந்த இடத்துல நிறைய ஃபயர் வருது. ஸோ ஃபயர் நேஷன்ல உள்ள ஆளுங்க இங்க இருக்காங்க, அவங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எர்த் பெண்டர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களை பிடிக்க வர டக்குன்னு அந்த தளபதி இடையில வந்து இளவரசர்கிட்ட இளவரசரே இவங்க கையில மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை போக சொல்லி இவர் தான் ஃபயர் வர்றதுக்கு காரணம் மாதிரி பில்டப் பண்ண நிறைய எர்த் பெண்டர்ஸ் வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஜெயில காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவையும் பக்கத்திலே பார்த்தா அந்த தளபதியும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோவும் தளபதியும் பேசிக்கிறாங்க. அது போக இந்த தளபதி வேற யாரும் கிடையாது, இந்த ஃபயர் நேஷனோடைய ராஜா இருக்கார் இல்லையா, அதான் அந்த உலகத்தையே ஆளணும்னு நினைச்சிட்டு இருக்காருல, அவருடைய சொந்த அண்ணன் தான் இவரு. அதுவும் இவர் ஒரு காலகட்டத்துல பயங்கரமான ஒரு படைக்கு தளபதியா நிறைய இடத்துக்கிட்ட போய் போர் செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல போர் இதுக்கு தீர்ப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அதெல்லாம் விட்டு இளவரசர் கூட அவதார பிடிக்கிற ட்ரிப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இப்போ இப்படி இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி இவர் நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பார்ல, அதுக்காக இவருக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறாங்க. அதனால அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவை ராஜாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வராங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ராஜா வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தன் தான். டே பூமி, நீயாடா இது 100 வருஷம் ஆகியோ நீ இன்னுமே எப்படிடா இப்படி இருக்க அப்படின்னும் போது அதுவா அது நல்ல சாப்பாடு நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு விருந்துக்கு அரேஞ்ச் பண்றான். ஆனா சின்ன வயசுல பார்த்த பூமி மாதிரி இப்போ இந்த ராஜா நடந்துக்கல. இவர் வந்து 100 ஆண்டுகளா அவதார் இல்லாம நிறைய டிசிஷன் எடுத்திருப்பாரு, நிறைய சண்டை போட்டிருப்பாரு, நிறைய மக்களை இழந்திருப்பாரு இல்லையா, அதனால நம்ம ஹீரோ மேல கோவமா தான் இருக்கிறாரு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கிறதுனால. அதே டைம்ல இந்த சைடு நம்ம அண்ணன்காரனையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த இன்ஜினியர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இந்த இன்ஜினியர் சொல்றாரு நான் ஒன்றும் துரோகி கிடையாது, அந்த ஃபயர் நேஷனோடைய ஸ்பை வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஆனா நான் முக்கியமானதெல்லாம் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா என்னுடைய பையனை கொன்றுவேன்ற மாதிரி மிரட்டினாங்க, அதனாலதான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட. உடனே இவங்க பாத்தீங்கன்னா சரி நாங்க இங்க இருந்து அரண்மனைக்கு போகணும், அங்கதான் ஹீரோ இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை காப்பாற்றணும், ஸோ அங்க போறதுக்கு வழி ஏதாவது இருக்கா சீக்கிரட்டா அப்படின்னும் போது இவரும் பாத்தீங்கன்னா ஒரு டனல் வழியா அரண்மனைக்கு போகலாம், ஆனா அந்த டனலுக்குள்ள வித்தியாசமான ஆவிகள் மிருகங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ ஆபத்து அப்படின்னும் போது பரவாயில்ல நாங்க ஹீரோ காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த குகையை கண்டுபிடிச்சு அந்த டனல் வழியா அப்படியே அரண்மனைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு அந்த தளபதியை காமிக்கிறாங்க. அவரை கொலை பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு இந்த எர்த் பெண்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவர் ஒரு இன்சிடென்ட்டை நினைச்சு பாக்குறாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி இவர் மிகப்பெரிய தளபதியா நிறைய பேரை கொலை பண்ணிருப்பார்ல, அந்த டைம்ல இவருடைய பையன் வந்து ஒரு போர்ல வந்து இறந்து போயிருப்பான். ஸோ அதனால அவர்
ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. உயிருக்கு உயிரா நினைச்ச பையனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் நம்ம இளவரசர் வந்து இவருக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்திருப்பான். அதனால தான் இவரும் தான் சொந்த மகன் மேல வச்சிருந்த பாசத்தை இப்பவும் அப்படியே இளவரசர் மேல வச்சிருக்காரு. ஸோ அந்த இளவரசர் யாரு இவருக்கு? இவருடைய சொந்த தம்பியோடைய பையன் தானே. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க இவர் இப்போ கொலை பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம இளவரசர் வராரு. வந்து அங்க இருந்து எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. இவருடைய கைவிலங்கையும் கழட்டி விட ஸோ 2 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிட்றாங்க. அதே டைம்ல இந்த சைடு அரண்மனையில காமிச்சா இந்த பூமி வந்து நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவத்துல தானே இருக்கிறான். 100 வருஷம் போயிட்டு இப்போ வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அதனால நீ அவதாரம் இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவனானு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் வைக்கிறான். ஹீரோவும் எப்படியோ போராடி அதுல இருந்து தப்பிச்சு வர. அதே டைம்ல இந்த சைடு அரண்மனைக்கு வந்துட்டு இருந்த ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அந்த டனல் வழியா வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஓட்ட போடுற மிருகம் வருது. அவ்வளவுதான், அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி ஒரு இடத்துக்கு எண்டிங்லேயே வந்துட்டாங்க. அந்த மிருகமும் இவங்களை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அவங்க 2 பேரும் இன்னும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. உடனே அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது இந்த மிருகம் ஃபீலிங்ஸால செயல்படுது, முக்கியமா அன்பு மூலமா. அது போக இந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிய வர, இந்த டனலை பொறுத்தவரை அன்பா இருந்தா இந்த மிருகம் என்ன சொன்னாலும் கேட்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்க அரண்மனைக்கு போனோம், எனக்கு கொஞ்சம் வழி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்ட போட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போகுது. அதே டைம்ல இந்த சைடு இந்த அரண்மனையில காமிச்சா அந்த பூமி வந்து நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல டிசிஷன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா, இப்போ உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த எர்த் பெண்டிங் பவரை யூஸ் பண்ணி இவர் மேல ஒரு பெரிய பாறை உள்ற மாதிரியும் ஹீரோ மேல ஒரு பெரிய பாறை உள்ற மாதிரியும் வச்சிட்டாரு. ஹீரோ ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் பூமி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு அங்க இருந்து நகர்ந்து போயிரு அப்படின்னு போது, இங்க பாரு 100 ஆண்டுகளா நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு முடிவு எடுத்திருக்கிறேன். உனக்கு இப்போ ஒரு சிம்பிளான முடிவு தான் நான் கொடுக்க போறேன். ஒன்னு நீ உயிரோட இருக்கணும், இல்லைன்னா நான் உயிரோட இருக்கணும். அதுவும் உன் கையில தான் இருக்குது. நீ என்ன முடிவு எடுக்க போறன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோலாம் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறை வந்து கீழே வந்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அவளுடைய அந்த வாட்டர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அங்க உள்ள அந்த ராஜாவான அந்த பூமியை தள்ளி விட கரெக்டா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிட்டான். உடனே பூமி இல்ல நீங்க சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆமா நான் 100 வருஷம் ரெஸ்பான்சிபிள் இல்லாம உறைஞ்சு போய் ஒரு பனிக்கட்டிக்குள்ள இருந்தேன் தான். ஆனா இப்ப அதெல்லாம் சரி பண்ண நினைக்கிறேன். இந்த உலகத்தை என்னுடைய நண்பர்கள் மூலமா நான் சரி பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு பூமி வந்து இவனுக்கு ஒரு இது கிஃப்டா கொடுத்திருப்பான். அதையும் எடுத்து காமிக்க, அதை பார்த்ததுமே பூமி வந்து மனம் திரும்பி பழைய பூமியா மாறி ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஹீரோ கிட்ட சாரியும் சொல்லிடுறான். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. அது போக அந்த இன்ஜினியர் இருக்காருல, அவர் இதுக்கப்புறம் நான் ஸ்பைக்கு வேலை பார்க்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இவங்களை அட்டாக் பண்றதா இருந்திருக்கும். அந்த இடத்தையும் இந்த ராஜாவான பூமி கிட்ட போட்டு கொடுத்திருப்பாரு. அதனால மறுபடியும் உங்களுடைய கிங்டம் ஃபயர் நேசன்ட்ட இருந்து தப்பிச்சிரும். ஸோ இங்க வந்ததுக்கான வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்தது அந்த பைசன் மேல ஏறி அங்க இருந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த காட்டுக்கு கீழே இருக்கிற வில்லேஜை அந்த ஃபயர் நேசன் ஆளுங்க அட்டாக் பண்ணி இருக்கிறது இவங்க பார்த்ததுமே வேகமா அங்க லேண்ட் ஆக்கி உள்ள என்னாச்சுன்ற மாதிரி பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இருப்பா. அந்த பொண்ணு ரொம்பவே பயத்துல இருப்பா. இவங்களும் நாங்க ஆபத்தானவங்க இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட புரிய வைக்க, உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்களை அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அப்பதான் அவர் அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த ஃபயர் நேசன் ஆளுங்க வந்து மவுண்டனுக்கு போற வழிக்காக இந்த இடத்த அப்படியே அட்டாக் பண்ணிட்டே போயிட்டாங்க. அது போக இந்த வில்லேஜ்ல சேஃபா நிறைய பேர் இருந்தோம். ஆனா சாப்பாட்டுக்காக கொஞ்சம் வெளியில போக மீதி இருந்த நிறைய பேரும் காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அதுல என்னுடைய பையனும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்ற மாதிரி அந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறான். ஸோ இந்த அண்ணன் காரணம், டே அவங்க எல்லாம் எப்படா காணாம போயிருப்பாங்க, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த காட்டுக்குள்ள ஆவிகள் உலகத்து கூட கனெக்ட் ஆகிற இடம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துக்கு போனா நமக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒருவேளை அந்த வில்லேஜ்ல இருந்த நிறைய மக்கள் ஆவிகளுடைய உலகத்துக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆவிகள் உலகத்து கூட கனெக்ட் ஆகிற ஒரு இடத்த பாக்குறாங்க. ஸோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆவிகளுடைய உலகத்துக்குள்ள போறதுக்காக. அப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோ ஆவிகளுடைய உலகத்துக்குள்ள வந்துடுறான். ஆனா தெரியாதனமா ஹீரோயினும் அண்ணன்காரனும் அவங்களும் ஆவிகளுடைய உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. சரி ஓகே இங்க போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நடந்து போக அங்க பார்த்தா ஒரு பெரிய ஆந்த ஒண்ணு நிக்குது. சோ இதுதான் நாலேஜோடைய ஆவி போல. சோ அது என்ன சொன்னதுன்னா, இந்த மாதிரி நீ உன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, அவங்களுக்கு இங்க நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஆந்த பேசுறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேக்குது, அவங்க 2 பேருக்கும் கேட்கல. ஏன்னா நம்ம ஹீரோ தானே அவதார். இருந்தாலும் நம்ம ஹீரோ ஆந்தை கிட்ட நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, ஸோ அவங்கள பத்தி ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கடைசியில் ஒரு வீடு மாதிரி இருக்கும், அங்க ஒருத்தர்
மாஸ்டர் இருப்பாரு, அங்க போய் கேட்டா உனக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்துன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான கிரியேச்சர் வந்து இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரியேச்சர் வேற எதுவும் கிடையாது, இதுதான் இந்த காட்டோடைய ஆவி. ஸோ அது அடிபட்டிருக்கிறதையும் பாக்குறாங்க. அது போக அது அட்டாக் பண்ண வந்ததுனால 3 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க இல்லையா. அது என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினுடைய வீக்கான மெமரியையும் இந்த அண்ணக்காரனுடைய வீக்கான மெமரியையும் காமிக்குது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டா. உள்ள யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா உள்ள நம்ம மாஸ்டர் தான் இருக்கிறாரு. அதான் ஹீரோடைய மாஸ்டர். ஸோ ரொம்பவே எமோஷனலா போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா இவர் வெறும் ஆவி தானே. அது போக அவர்கிட்ட என்ன கேட்கறானா, இந்த மாதிரி நிறைய வில்லேஜ் மக்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க, அவங்க எங்க போயிருப்பாங்க, யார் அவங்கள கடத்திருப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த காட்டுக்கு நடுவுல புகைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அந்த மான்ஸ்டருடைய பேரு கோ. அதுதான் நிறைய பேரை கடத்திருக்கோம். நீ அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி அதை தோக்கடிச்ச அவதார் கிட்ட தான் போய் கேட்கணும். அந்த அவதார் வேற யாரும் கிடையாது, ஃபயர் நேஷனை சேர்ந்த அவதார் தான். அந்த அவதாரோடைய கோவில் ஃபயர் நேஷனுடைய பேஸ்குள்ளே தான் இருக்கும். நீ அங்கே எப்படியாவது தெரியாதனமாக போய் அங்கே அவரை மீட் பண்ணி பேசினா மட்டும்தான் அவனுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் மற்ற வில்லேஜ் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து அப்படியே நைஸாக கிளம்பி ஃபயர் நேஷனுக்குள்ளே என்ட்ரியாக சீக்கிரட்டாக வந்துட்டு இருக்கிறான். அதே டைமில் இந்த சைடு இந்த இளவரசரையும் தளபதியும் தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஹீரோவை தேடி. அப்போ அந்த இடத்துல கூலிப்படைகள் வந்து நிறைய இருக்கிறத பார்த்து இந்த தளபதி வந்து இளவரசர்கிட்ட நம்மளும் ஒரு கூலிப்படையை ஹையர் பண்ணலாமா அப்படின்னும் போது, ஆனால் இளவரசருக்கு இதுலலாம் சுத்தமாக ஈடுபாடே இல்லை. இருந்தாலும் தளபதி தான் புரிய வச்சு நமக்கு சேர்ந்ததை நம்ம அடையணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்னு சொல்லப்படுற ஒரு ஹண்டரை ஹையர் பண்றாங்க. ஸோ இவன் ஒரு கூலிப்படை. அது போக இவா கிட்ட ஒரு கொடூரமான மிருகம் ஒன்று இருக்குது. அந்த மிருகம் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கா இருக்கும், நல்ல மோப்ப சக்தி வந்து அதிகமாக இருக்கும் போல. ஸோ அது வந்து நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்குது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த பேஸ்க்கு வந்துடுறான், ஃபயர் நேஷனோடைய பேஸ்க்கு. ஸோ ஃபயர் நேஷன்லயும் கொஞ்சம் நல்லவங்க இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா இதுக்கு முன்னாடி இந்த நேஷன்ல அவதாரா இருந்த அந்த கோவிலுக்கு வந்து அங்க மெடிடேட் பண்ணி எப்படியோ அந்த அவதார் கூட கனெக்ட் ஆகுறான். ஸோ அந்த ஃபயர் நேஷன்ல எப்படி எல்லாரும் டெரரா இருக்காங்கல்ல, ஆனா அவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அந்த வில்லேஜ் மக்களையும் அந்த காட்டுக்குள்ள இருந்த கோன்ற மான்ஸ்டர் வந்து திருடிருச்சான். ஸோ அவங்கள நான் எப்படி மீட்கிறது, நீங்க இதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா, எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது தான் அவர் சொல்றாரு, நான் அதை ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சேன். அதுக்கிட்ட இருந்து ஒரு பொருளையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த பொருளை மட்டும் நீ அதுக்கிட்ட போய் கொடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோவும் அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொருளும் அந்த கோவிலில் தான் இருக்கும், முகங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அதையும் எடுத்துட்டு அப்படியே வெளியில வரான். வெளியில வந்ததுமே பார்த்தா அந்த கூலிப்பட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே மயக்கமாக்கிறது. ஸோ இவ எப்படியே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துட்டா போல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ஒரு குகையில கண்மொழிக்கிறான். அந்த இடத்துக்கு தான் அந்த இளவரசரும் தளபதியும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த கூலிப்பட பொண்ணு ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறா. ஸோ இவங்களும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை கூப்பிட்டுட்டு கப்பலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்களையும் இந்த வில்லேஜ் மக்களையும் நான் காப்பாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நானே உங்க கூட வரேன் அப்படின்னு எவ்வளவு சொல்லியோ இவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஃபயர் நேஷனை சேர்ந்த நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாரா இது அப்படின்னு பார்த்தா கமாண்டர் தான் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவதாரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை வந்து உங்க அப்பா என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, எனக்குன்னு நிறைய படைகளையும் கொடுத்துருக்கிறாரு, அதனால இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இந்த இளவரசர் நம்ம ஹீரோ பிடிச்சிருப்பான். அவன்கிட்ட இருந்து அலேக்கா இந்த கமாண்டர் வந்து நம்ம ஹீரோவை பிடிங்கிட்டான். ஸோ இவனுக்கு என்ன ஆசைனா, இவனா அவதாரை கண்டுபிடிச்சி இவன் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சான்ற மாதிரி ராஜா கிட்ட பேர் வாங்கி அவர்கிட்ட ஒரு நல்ல பதவியை வாங்கிடலான்ற மாதிரி நினைக்கிறான் போல. ஸோ பிடிச்சிட்டு வந்து அவதாரை அவனுடைய பேஸ்ல ஒரு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறான். ஸோ அடைச்சி வச்சுட்டு அவனுடைய சோல்ஜர் கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய காரியம் பண்ணிட்டோம், ஸோ நாளைக்கு இந்த அவதாரை நம்ம ராஜா கிட்ட ஒப்படைச்சிடலாம், அதனால இன்னைக்கு எல்லாருமே பார்ட்டியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண. அந்த டைம்ல இந்த பேஸ்க்குள்ள யாரோ கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக வராங்க. யார் என்னன்னு தெரியல, முகமுடி போட்டிருக்கிறான். வந்து பயங்கரமா சண்டை போட்டு, அதாவது சீக்கிரட்டா வந்து இந்த ஹீரோவுக்கு சிறையில பாதுகாப்பா நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ நம்ம ஹீரோவை மட்டும் காப்பாத்தி மெல்ல அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு வரேன். ஸோ இங்கிருந்து கம்ப்ளீட்டா வெளியில போகணும்னா அந்த பெரிய சுவரை தாண்டி தான் போகணும். ஸோ எப்படி போகலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்க. இங்க இந்த கமாண்டர் பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட உச்சிலே இருக்காரு இல்லையா, அதனால ராஜாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டேன்ற மாதிரி. ஸோ கடைசி ஒரு வாட்டி ஹீரோவையும் பாத்துடலாம் அப்படின்னு ஹீரோ இருக்கிற சிறைக்கு வந்தா
அங்க பார்த்தா ஹீரோவை காணோமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாரு. உடனே வேகமா வந்து எல்லாருமே அலர்ட் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா தேடுறாங்க. அதுல ஹீரோவை பாத்துட்டாங்க. ஹீரோ அந்த செவரை தாண்டி குதிக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறான். உடனே எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண கடைசியில ஹீரோவும் அந்த முகமுடி மனுஷனை மாட்டிக்கிறாங்க. உடனே இந்த முகமுடி மனுஷன் என்ன பண்றான்னா அவனுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கழுத்துலயே கத்தி வைக்க இதை பார்த்து இந்த கமாண்டர் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோ வந்து உயிரோட வேணும். செத்து போயிட்டானா அவ்வளவுதான், இவனை ராஜா வந்து கொன்றுவாரு. அதனால இவனை வெளியே போக விடுங்க அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ண அந்த மாஸ்க் மனிதனும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல பின்னாடியே வந்துட்டு இருக்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆர்ச்சரை வச்சு அவன் மேல அம்பு விடுன்ற மாதிரி கமாண்டர் சொல்ல கரெக்டா அந்த மாஸ்க் மேன் மேலே வந்து குத்திருது. அதனால அவன் கீழே விழுந்துற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யாரா அவன் நம்மளையே காப்பாத்த வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்து பாக்குறான். பார்த்தா வேற யாரும் கிடையாது, அது அந்த இளவரசர் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ நினைச்சா இவரை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்றான்னா இந்த இளவரசரையும் காப்பாத்தி அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து சேஃபா வைக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இளவரசன் கண்மொழிக்க நம்ம ஹீரோ அவனை பார்த்து உனக்கு இன்னுமே கொஞ்சம் அடிபட்டிருக்குது, அது போக உன்னுடைய மூஞ்சில அந்த கண்ணுக்கிட்ட என்ன காயம், யார் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் அவனும் நினச்சி பார்க்குறான் நமக்கும் என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவன் யாரு, ஃபயர் நேஷனுடைய ராஜாவுடைய பையன்ல. அது போக ஒரு கவுன்சிலில் இருந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த டைம்ல அந்த ராஜாவுக்கு தளபதியாக இருந்தவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம எர்த் கிங்டம் அட்டாக் பண்ணணும், அதுக்கு நம்மளுடைய ஒரு ஆர்மியை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம், அப்படி நம்மளுடைய ஆர்மியை பலி கொடுத்து நம்ம எர்த் கிங்டமா பிடிச்சிடலாம் இந்த சைடு வழியா அட்டாக் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல இது வந்து இந்த இளவரசருக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அதனால அவர் என்ன சொல்லியிருப்பாருனா இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஆர்மியை நம்ம ஏன் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க. ஸோ இது வந்து இந்த இளவரசருடைய அப்பாவான ராஜாவுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. ஏன்னா நம்மளுடைய பையன் இரக்கமுள்ளவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாரு. ஸோ அடுத்ததா அந்த இளவரசர் வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஆப்போனண்டா சண்டை போட யார் வருவான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அவனுடைய அப்பாவான ராஜா வராரு. பரவாயில்ல உன்னுடைய திறமையை காமி, எந்த அளவுக்கு திறமையா இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட இந்த இளவரசனும் பறந்து சண்டை போடுறான். இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு முன்னாடி அதாவது இவனுடைய அப்பாவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அவர் அசால்ட்டா இவனை அடிச்சு போட்டுறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவன் இவர் அட்டாக் பண்ண வரான். இருந்தாலும் பக்கத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். உடனே இந்த சான்ஸ்ல இவர் அட்டாக் பண்ணி நீ நினைச்சிருந்தா என்ன அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆனா நீ பண்ணல, அதுக்கு காரணம் உன்னுடைய இரக்கம் தான், உன்னுடைய இரக்கம் தான் ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தண்டனை கொடுக்கற விதமா அவருடைய கண்ணையே அப்படியே எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இளவரசருடைய கண்ணில் பேண்டேஜ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ராஜா வர அந்த ராஜாவுடைய அண்ணனான தளபதி தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு தடுத்து பார்ப்பாரு. ஆனா ராஜா உள்ள வந்து அந்த இளவரசர்கிட்ட நிறைய பேச்சுவார்த்தை முத்தி போய் 2 பேருக்கும் சண்டை வந்துருது. அதுல அந்த ராஜா என்ன பண்ணிட்டான்னா ஒழுங்கா அந்த நாட்டை விட்டு வெளியில போயிடு, எப்போ நீ என்னுடைய பையனா இருக்கிற தகுதியா இருக்கியோ அப்போ இந்த இடத்துக்குள்ள வா, கிட்டத்தட்ட 95 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவதார நீ கண்டுபிடிச்சு கொண்டு வரணும், அப்படி நீ கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த ஃபயர் நேஷனுக்குள்ள நீ காலை எடுத்து வைக்கணும், அப்பதான் நீ என்னுடைய பையன், அப்பதான் நீ இது எல்லாத்துக்கும் தகுதியானவன்னு உன்னைய நீ ப்ரூவ் பண்ணிப்ப அப்படின்னு சொல்ல இந்த சவாலுக்கு இந்த இளவரசரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு கப்பல் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு தயாராக அப்பதான் இந்த தளபதியும் பாத்தீங்கன்னா நானும் உன் கூட வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ட் ஆகிருப்பாரு. அது போக இவருக்குன்னு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த ஆர்மியும் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா கடினமா போராடி தான் இவன் அவதார கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அதை இப்போ யார் அடைய பாக்குறா, அந்த கமாண்டர் தானே. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்க இப்போ பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ அந்த போட்ல உட்கார வச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையில நிறைய காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திக்கிற மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த இளவரசர் அட்டாக் பண்ண வர்றாரு. ஸோ அவனுடைய ஃபோர்ஸை அவருக்கே திருப்பி விடுறான். அது மூலமா அந்த போட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. ஸோ அப்படி போட் மூவ் ஆகி கடைசியில் ஒரு கப்பல் கிட்ட வருது. ஸோ அந்த கப்பல்ல தான் தளபதி இருக்கிறாரு. இளவரசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் இந்த மான்ஸ்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு பொருளை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆவிகள் உலகத்துக்குள்ள போய் அந்த மான்ஸ்டரை மீட் பண்ணி அதை கொடுத்து இவனுடைய நண்பர்களையும் அது பிடிச்சு வச்சிருக்கிற இந்த ஊர் மக்களையும் விடுவிச்சிடறான். ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே சேஃபா அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவுக்கும் நல்ல வேலை நம்ம காப்பாத்திட்டோன்ற ஒரு நிம்மதி வருது. ஸோ இப்போ இவங்க அடுத்தது அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்கான்னா வாட்டர் ட்ரைப் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அதாவது ஸ்டார்டிங் சீன்ல இவன் ஒரு ஐலாண்டுக்கு போயிருப்பான் இல்லையா, அங்க கிரோசின்ற ஒரு அவதார் வந்து இவனுக்கு நிறைய விஷன் காமிச்சிருப்பாங்கல்ல, இவனுடைய உடம்புக்குள்ள வந்து கூட சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த அவதார் வந்து ஒரு விஷன் காமிச்சிருப்பாங்க. என்னதுன்னா வாட்டர் ட்ரைபை அந்த ஃபயர் நேஷன் ஆளுங்க அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ இதை நீ அவங்களுக்கு தெரிவிக்கப்படுத்திட்டு அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் இவன் இந்த வாட்டர் ட்ரைபை தேடி போறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம இளவரசரும் தளபதியும் கப்பல்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கப்பல்ல வேலை பார்க்குற அந்த லூட்டனன்ட் ஜி வந்து நான் அந்த கமாண்டர் கப்பல்ல இருக்கும்போது அவங்க பேசுறத ஒட்டு கேட்டேன், அவங்க ஏதோ சதி பண்ணிருக்காங்க, நீங்க ஏதோ அவதார விடுவிச்சிட்டதா ராஜா கிட்ட சொல்லி ராஜா வந்து உங்களை ராஜ துரோகின்ற மாதிரி பட்டத்தை குத்திட்டாங்க, ஸோ உங்களை பிடிக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இதை
இதை கேட்ட தளபதியும் சரி இளவரசரும் சாக்காயிடுறாங்க. இல்ல என்னுடைய அப்பாவுக்கு நான் புரிய வைப்பேன் அப்படின்னு இளவரசர் சொல்ல தளபதி வந்து இது அதுக்கான டைம் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சு போ, ஃபயர் நேஷன்ல இருந்து உன்னை பிடிக்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க பிடிச்சா அவ்வளவுதான், ஸோ நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா ஒரு போட்ல மட்டும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க சேஃபா இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த போட்ல வெடி மருந்து இருக்குன்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே யாருடைய பிளான் தான், அந்த கமாண்டரோடைய பிளான் தான். அவன் தான் கப்பல்ல இந்த மாதிரி பேசி இளவரசர் காதுல இந்த மாதிரி விழ வச்சு இவனை தப்பிக்க போற மாதிரி போய் வெடி மருந்து வச்சு கொலை பண்ணிடலான்றது தான் அவனுடைய பிளானு. அதுபடி இங்க இருந்து வெடி மருந்து அப்படியே வெடிக்க இளவரசர் வந்து அப்படியே செத்து போறாரு. அந்த டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தா நார்த்தன் வாட்டர் ட்ரைபை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ ஹீரோவை வெல்கம் பண்றதுக்காக அந்த இடத்தோடைய லீடர், அதுக்கப்புறம் மாஸ்டர், ஸோ லீடருடைய பொண்ணுன்ற மாதிரி எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி ஃபயர் நேஷன் ஆளுங்க உங்களை அட்டாக் பண்ண வராங்க, ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஸோ நீங்க வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தைரியமா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ 4 விதமான எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நம்ம ஹீரோ ஏர் பெண்டர் மட்டும் தான் பண்ணுவான், மற்ற எலிமெண்ட் எதையும் கண்ட்ரோல் பண்ண இன்னுமே கற்றுக்கல இல்லையா. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இந்த வாட்டர் ட்ரைப்ல இதுக்கு முன்னாடி ஒரு அவதார் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கோவிலுக்கு போய் மெடிடேட் பண்ணி அவங்கள மீட் பண்ணுறான். ஸோ அவங்கள மீட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபயர் நேஷன் ஆளுங்க வராங்க, ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னும் போது அவரும் அது எனக்கு தெரியும், எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சொல்லிடுறான் எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த கிரோசியா ஐலாண்டுக்கு போகும்போது அந்த அவதார் என்னுடைய உடம்புல வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி ஓட விட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னும் போது இவர் செம டென்ஷன் ஆகிடுறாரு. இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, ஏன்னா இப்போ நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், என்னுடைய அவதார காலகட்டத்தில் ஒரு புது பிரச்சனை வந்துச்சு, ஆவிகள் உலகத்தில் இருந்த தீய சக்தியெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு, ஸோ நான் அதுகளை எதிர்த்து போராடினத்தில் என்னுடைய உடம்பு பயங்கரமாக வீக் ஆகிடுச்சு, சொல்லப்போனால் உன்னோட நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்பு காட்டுறாரு. ஸோ அவங்க உனக்கு விஷன் காமிச்சா கண்டிப்பாக இந்த வாட்டர் ட்ரைப் வந்து அழிய தான் போகும், ஆனால் முடிவு என்னன்றது உன்னுடைய முடிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளும் வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவ தானே. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஓல்டு லேடி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஓல்டு லேடி வந்து எப்படி கியூர் ஆகணுன்றதை மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் இல்லை நான் நல்லா சண்டை போடணும், நான் நல்லா சண்டை போடுவேன், எனக்கு சண்டை போட தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல இப்போ தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பெண்கள் வந்து சண்டை போடக்கூடாதா, ஆண்கள் மட்டும்தான் சண்டை போடணுமா, அதனால நீ சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு ஹீலிங் பவரை மட்டும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்ல அவளை தான் ஹீரோயினுக்கு கோவமாகிறது. வேகமாக அந்த மாஸ்டரை வந்து மீட் பண்ணுறா. இல்லை பொண்ணுங்களும் சண்டை போடலாம், நான் சண்டை போடுவேன், எனக்கு சண்டை போட தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இல்லை நீ சண்டை போடக்கூடாது, நீ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அப்போ என் கூட சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் கூட சேலஞ்ச் பண்ண. ஸோ 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பறந்து பறந்து சண்டை போடுறா. இவளுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ இவளே தானே இதெல்லாம் கற்றுக்கிட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த வாட்டர் ட்ரைப்ல இருந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோயினை தோக்கடிச்சிட்டாரு. என்னதான் தோக்கடிச்சாலும் ஹீரோயினுடைய திறமையை பார்த்து ஹீரோயினையும் சண்டை போட அலோவ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ரைபை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ஃபயர் நேஷனுடைய கப்பல்லாம் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பெரிய பைசன் மேலே பறந்து ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு அந்த கப்பலையே தோக்கடிச்சிடுறாங்க. நல்ல வேலைடா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகமூட்டத்துக்கு பின்னாடி பார்த்தா எக்கச்சக்க கப்பல் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்ததுமே மிரண்டு போய்ட்றாங்க, இவங்க எல்லாத்தையுமே எப்படி தோக்கடிக்கிறதுன்னு. ஸோ அதனால வேக வேகமாக வந்து எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா போருக்கு தயாராகிறாங்க. அதே டைமில் இந்த சைடு கப்பலில் பார்த்தா அந்த இளவரசர் இருக்கார்ல அவர் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாரு. போட்ல இருந்து துள்ளி குதிச்சு நீச்சல் அடிச்சு எப்படியே வந்துட்டாரு போல. ஸோ இது வந்து இந்த தளபதிக்கும் தெரியும். இவங்க எங்க வராங்கன்னா இவங்க இந்த இடத்துல இருக்கிற அவதார பிடிக்க மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க நைஸா நம்ம தளபதி வந்து அந்த கமாண்டர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கமாண்டருடைய வில்லத்தனமான பிளானே தெரிய வருது. ஸோ என்ன சொல்றான்னா இந்த வாட்டர் ட்ரைபுக்கு பவர் வந்தது நிலவின் மூலமா, அது போக அவங்க உயிர் வாழ்றது இந்த கடலின் ஆன்மா மூலமா. ஸோ இந்த நிலவின் ஆன்மாவும் கடலின் ஆன்மாவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உருவத்துக்கு மாறி இந்த வாட்டர் ட்ரைப் இருக்கிற ஒரு சீக்கிரட்டான இடத்துல இருப்பாங்க போல. அதாவது இவங்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாள் தான் இது போல. இந்த டைம்ல இவன் அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு இந்த பறக்கும் கப்பல் இருக்கு இல்லையா அது மூலமா போய் அந்த நிலவின் ஆன்மாவை மட்டும் அழிச்சிட்டானா வாட்டர் ட்ரைபுக்கு வந்து பவர் சக்தி வந்து அந்த நிலவின் மூலமா தான் வந்திருக்கும். அதை கம்ப்ளீட்டா அழிச்ச மாதிரி. அதாவது இனிமேல் வாட்டர் ட்ரைபால இந்த வாட்டர் பெண்டிங்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம தளபதியும் ஷாக்காகிறாரு. ஒரு இனத்தோடைய சக்தியை மொத்தமா அழிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டான் போல. ஸோ அதனால சீக்கிரட்டா அந்த பலூன் மூலமா ஏறி அந்த ட்ரைப் இருக்கிற சீக்கிரட்டான இடத்துக்குள்ள போக போறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த வாட்டர் பெண்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபயர் நேஷனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த பழைய அவதார் வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வாட்டர் ட்ரைபுக்கு நிலவின் மூலமா தான் சக்தி வந்துச்சு,
ஆயிடுச்சு. நிலவின் ஆன்மாவும் கடலின் ஆன்மாவும் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து உருவம் எடுத்து தங்கியிருப்பாங்க, ஒரே ஒரு நாள் மட்டும். அந்த நாள் தான் இன்னைக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கமெண்டர் வந்து எப்படியாவது நிலவின் ஆன்மாவை கொலை பண்ணிடலான்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ நீ சீக்கிரமா போய் பாரு அப்படின்னு சொல்ல இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் கிட்ட இதை சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு போறாங்க. அப்படி போற வழியில பார்த்தா நம்ம இளவரசர் வந்துட்டுறாரு. ஹீரோவை பார்த்து ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு அப்படின்னு மறுபடியும் சண்டை போட, உடனே நம்ம ஹீரோயின் நீ போ, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இந்த இளவரசர் கூட சண்டை போட ஹீரோவா அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு வரான். அதே டைம் அந்த சீக்கிரட்டான இடத்துக்கு அந்த பலூன் மூலமா இந்த கமாண்டரும் தளபதியும் வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நிலவின் ஆன்மாவும் கடலின் ஆன்மாவும் இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருப்பாங்க எதுன்றதே தெரியாது. ஸோ எல்லா பையனுங்களும் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த கமாண்டர் கண்ணுல தண்ணிக்குள்ள இருக்கிற ரெண்டு மீன்கள் வந்து தெரியுது. அது சுத்திட்டு இருக்க இவனுக்கு தெரிஞ்சு போயிருது, இந்த வெள்ளை கலர் மீன் தான் நிலவின் ஆன்மான்ற மாதிரி. இங்க நம்ம தளபதி வந்து எவ்வளோ சொல்லி பாக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி. ஆனா அவன் அதுக்குள்ள என்ன பண்ணிடுறானா, அந்த நிலவின் ஆன்மாவை அப்படியே பிடிச்சிடுறான். பிடிச்ச உடனே அப்படியே இந்த இடம் ஃபுல்லா ரெட் ஆக ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஹீரோல இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒழுங்கு மரியாதை அந்த ஆன்மாவை விட்டுரு, இந்த மாதிரிலாம் நம்ம ஆன்மா உலகத்துக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, அப்படி விளைவிச்சா அவ்வளவுதான். ஸோ நீ அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்னது ஒன்னு எடுத்துக்கவா, இதுக்கு முன்னாடிலாம் நீ ஒண்ணுமே கிடையாது, இதை மட்டும் நான் கொன்னுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வரலாற்றுல பேர் பெற்றுவேன், அது போக அடுத்த ஃபயர் லாடா கூட நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த வரான். நம்ம தளபதியும் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. ஹீரோவும் தடுத்து பாக்குறான். ஆனா அதுக்குள்ளே இவன் கத்தி வச்சு அந்த மீனை கொலை பண்ணிட்டான். ஸோ மீனை கொலை பண்ணதுனால நிலவு அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இங்க இந்த வாட்டர் பெண்டர்ஸோடைய பவரும் கம்ப்ளீட்டா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அவங்களால சண்டை போட முடியல. நிறைய பேரை இந்த ஃபயர் நேஷன்ல இருந்து ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணி நொறுக்கி எடுக்கிறாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவனும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறான். இங்க மத்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறான். ஸோ என்ன முடிவு எடுக்கிறானா, இப்போ அந்த தண்ணிக்குள்ள கடல் ஆன்மாவை மட்டும் சுத்திட்டு இருக்கு இல்லையா, நிலவின் ஆன்மாவை எடுத்து அவன் கொலை பண்ணிட்டான் இல்லையா, அதனால கடலின் ஆன்மாவுக்கு நம்ம ஹீரோ அவனுடைய உடம்பையே அர்ப்பணிக்கிறான். அவனுடைய கோவத்தை எல்லாத்தையுமே அவதார் ஃபார்ம்ல வெளிப்படுத்துறதுக்காக. ஸோ அப்படி அர்ப்பணிச்சதுமே அந்த கடலின் ஆன்மா பயங்கர ஆக்ரோஷமா ஒரு காட்சிலா மாதிரி வெளியே வருது. வெளியே வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒன்று பிரச்சனை என்னன்னா, இந்த கடலின் ஆன்மா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லுமே நிலவின் ஆன்மாவை தேடிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோடைய உடம்பும் இங்க தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ ஹீரோவால இனிமேல் திரும்ப மனித உருவத்தில் வர முடியாது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல இந்த காட்சிலா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுது. இந்த ஃபயர் நேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்க இங்க இந்த வில்லன் இருக்கான்ல கமாண்டர், அவன் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறான். போற வழியில நம்ம இளவரசரை பாத்துட்டான். டேய் நீ இனிமே சாகலையா அப்படின்னு சொல்ல, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த துரோகியான கமாண்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்க ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னதான் இளவரசர் வந்து ரொம்பவே சின்ன பையனா இருந்தாலும் அடிக்கிற அடிலாம் பயங்கர இடி மாதிரி இருக்குது. அடிச்சு தம்சம் பண்ணி அவனை உட்கார வச்சிட்டான். இருந்தாலும் இளவரசருக்கு கொஞ்சம் கருணை இருக்கும் இல்லையா, அதனால அவனை கொலை பண்ணாம அப்படியே எந்திரிச்சு போக உடனே கமாண்டர் வில்ல புத்தியை காமிச்சு கொலை பண்ணலான்னு வரான். டக்குன்னு அந்த டைம்ல நம்ம தளபதி வந்து கமாண்டரை அப்படியே அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. ஸோ இங்க கடலின் ஆன்மா வந்து காட்ஜிலா மாதிரி மாறி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க இங்க இந்த அண்ணக்காரன் வந்து இந்த நாட்டு லீடரோடைய பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறான். இதுக்கு வேற வழியே கிடையாதா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த ஆன்மாவை மறுபடியும் கொண்டு வர முடியாதா நிலவின் ஆன்மாவை அப்படின்னு பேசும்போது தான் அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இந்த லீடரோடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சின்ன வயசா இருக்கும்போது பயங்கரமா நோய்வாய்ப்பட்டிருப்பா. அப்போ இவளுடைய அப்பா வந்து நிலவின் ஆன்மா கிட்ட பயங்கரமா ப்ரே பண்ணியிருப்பாங்க. அப்பதான் பயங்கரமான ஆச்சரியம் நடந்திருக்கும். இவளை நிலவின் ஆன்மாவே வந்து தொட்டு கியூர் பண்ணதுனால இவளுடைய உடம்புக்குள்ள நிலவின் ஆன்மா வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரியும். ஸோ இவ பாதி ஆன்மா பாதி மனுஷி. ஸோ இதனால இவ என்ன பண்றானா, ஒரு பிளான் பண்ணி வேகமா அந்த தண்ணி கிட்ட வந்து இவளையே இவ அர்ப்பணிக்கிறா. ஸோ இவளுடைய உடம்புக்குள்ள நிலவின் ஆன்மா இருந்ததுனால அது மறுபடியும் மீன் மாதிரி உருமாறி தண்ணிக்குள்ள போயிடுறா. ஆனா இவ அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில நிலவின் ஆன்மாவை கொண்டு வந்துடுறா. ஸோ இதனால அந்த இடம் அப்படியே நார்மல் ஆகுது. ஆக்ரோஷமா இருந்த இந்த காட்சிலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்னர் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் விட்டுருது. அது போக இப்போ அந்த ஃபயர் நேஷனையும் தோக்கடிச்சிட்டாங்க இல்லையா, இருந்தாலும் இந்த வாட்டர் ட்ரைப்ல இருந்த நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. கடைசியில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவும் மறுபடியும் வந்ததுனால ஹீரோயினும் நம்ம அண்ணக்காரனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இதுக்கு முன்னாடி உள்ள அவதார் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டும், ஆனா இனிமேல் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து நான் உனக்கு இனிமேல் எல்லாத்தையுமே கற்று
தரேன், வாட்டர் சம்பந்தமா எல்லா பெண்டிங்கையும் நான் கத்து தரேன், மற்றது எல்லாத்தையுமே நீ சீக்கிரமா கத்துக்கோ, நீ ஒரு சிறந்த அவதாரா சீக்கிரமா மாற போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஆனா அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃபயர் நேஷனுடைய ராஜாவை காமிக்கிறாங்க. அவர் இப்போ வில்லத்தனமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வாட்டர் ட்ரைப் அட்டாக் பண்ண ஆளுங்களை அனுப்புனதுக்கு காரணமே அவங்கள தசை திருப்பதான், ஏன்னா அப்பதான் நம்ம எர்த் கிங்டமா பிடிக்க முடியுன்றதுக்காக அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த பூமி இருக்கார் இல்லையா ராஜா, அதான் இந்த எர்த் கிங்டம் உடைய ராஜா, அவரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் அப்படி தசை திருப்பி இப்போ இந்த எர்த் கிங்டம் பிடிச்சிடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி மிச்சம் இருக்கிற 4 எலிமெண்ட்டையும் கட்டுப்படுத்துற பெண்டிங் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டானா, எப்படி இந்த வில்லனான ஃபயர் நேஷனுடைய ராஜாவை கட்டுப்படுத்தி மறுபடியும் உலகத்தை சமநிலைக்கு கொண்டு வர போறான்றத நமக்கு அடுத்த சீசன்ல தான் சொல்லுவாங்க. அது போக நம்ம இளவரசருக்கு என்னாச்சு, அவர் அவதார பிடிக்காம எப்படி ஊருக்கு போக போறாரு, ஸோ அவர் கடைசியில் அவதார பிடிச்சாரா அப்படின்றது எல்லாத்தையுமே செகண்ட் சீசன்ல தான் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் சீசன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா பயங்கர சூப்பரா இருந்துச்சு இல்லையா. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. செகண்ட் சீசன் வந்ததுமே அதையும் நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.